விஜய்ஸ் கார்ட்டூன் மூமெண்ட்ஸ் தொடர்கிறது. விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸோட அடுத்த பயணம் ஒரு சர்ப்ரைஸ். பாண்டே தல பம் 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 வசந்த முல்லை போல வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போல வந்து ஆடிடும் வெண்புறா. கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சு கொட்டு ஓ பப்பம்மா. வெல்கம் டு ஆக்டர் சூப்பர் சிங்கர் ஜூனியர், தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஏன்பா நான் தானே? நாங்கலாம் யாரா? சரி சரி, இன்னைக்கு நடக்க போறாரோ எனக்கு விஜய் நான் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் நடிக்கிற படம் எல்லாமே நான் வந்து பார்க்காம இருக்கவே மாட்டேன். அது எனக்கு வந்து ஸ்பெஷலாக அவரோட டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் நடித்த படத்துலேயே வந்து ரொம்ப பிடிச்ச படம்னா வந்து கில்லி தான். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளலாகி உள்ளலாகி குழந்தை போலே போகோ சேனல் பார்க்க வச்சான். கபடி 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 காதல் சேலு கோடு போட்டு ஆட வச்சான். ஆத்தா மனம் பானாக தடிய வருத்துதே, ஆத்தா தேவங்கோல சொன்ன போல கண்ணு பொங்குதே தே தே. எனக்கு பிடிச்ச நடிகர்கள்லேயே விஜய் சாரும் ஒருத்தர். அவர் நடித்த படம் எதுவாக இருந்தாலும் நான் ரிலீஸ் ஆன நாளே போய் பார்த்துருவேன். அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியத்தா பொங்கலடா எதுள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் போதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப உடைச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல். ஹாய் விஜய் அண்ணா, உங்களோட படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட டான்ஸ் எஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்லாங் எல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நடித்ததுலேயே எனக்கு ரொம்ப நிறைய தடவை பார்த்த படம் வந்து கில்லி. அது நான் போகிறேன்னு தெரிஞ்சால இந்த தேட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க, ஏன்பா எத்தனை தடவை நீ இந்த படம் பார்க்க வரேன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்துருக்கேன் அந்த படம். ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா, ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. இவ முத்தமெல்லாம் ஒரு மத்தாளந்தா, இவ மூடி வச்ச ஒரு மத்தாளந்தா, வாடி பொட்ட புள்ள. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யார் இவனோ, ஒரு நீரோ தீயோ யார் அறிவார், ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். விஜயை ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் ஹிஸ் கிரேட் ஃபேன் ஆல்சோ பிகாஸ் அவரோட சாங்ஸ்லலாம் அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி நைஸ்.
and I really admire his expression and things like that. ஃபேமிலி எல்லாம் மொத்தமே வந்து பெரிய ஃபேன் நாங்கள். அவர் சாங் போட்டார்னா அவர் பண்ணுற மூமெண்ட்ஸுக்கு வந்து ஃபுல் ஃபேமிலியே டான்ஸ் ஆடும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் நாங்கள் எல்லாரும். எனக்கு என்னமோ டோட்டலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயத்த நீங்கள் அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் அப்படி போகிரி பொங்கலும் அப்படி காலை தூக்கும்போது தேட்டரில் அந்த வைப்ரேஷன் எனக்கு மனசுக்கு 100% வந்து எனக்கு அதை தொத்துனுச்சு. இன்றைக்கி வந்து டான்ஸு, ஃபைட்டு, அப்புறம் துள்ளும் இளமையுடன் காதல் கதைகள், ஆக்ஷன் ஸ்டோரிஸ் எதாக இருந்தாலும் திறம்படம் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் திறமையுள்ள ஒரு ஹீரோனா அது இளைய தளபதி விஜய் தான். அவருடைய முயற்சி வெல்க. அவர் தொடர்ந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நடிகராக இருந்து சமுதாயத்துக்கும் நல்ல பணிகளை செய்து நீடூடி வாழ வேண்டும் என்று இன்ற நல்ல தினத்திலே வாழ்த்துகிறேன். விஜயோட ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி எப்படி பழனாங்க அதே மாதிரி இன்றைக்கும் பழகுவார். ரொம்ப பழகுறதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு நண்பர். சரியான ஒரு காமெடி சென்ஸ், அப்படி ஒரு காமெடி சென்ஸ். அழகிய தமிழ் மகனில் கூட பண்ணுவாங்க, இப்படி பண்ணலான்னு பேசி நல்லா டெவலப் பண்ணுவார். விஜய்க்கு எக்கச்சக்கமான ரசிகர்களும் உண்டு, ரசிகர் மன்றங்களும் உண்டு. விஜய் அண்ணனா ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணன் படங்கள்லாம் நான் நிறைய பார்ப்பேன். பார்த்துட்டு நம்ம விஜய் மன்றம் திறக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே இருக்கிற மகளிர் அணிகள்லாம் சேர்ந்து நாங்களாம் ஒரு மன்றம் திறந்தோம். போன வருஷம் திறந்த உடனே விஜய் அண்ணன் பார்க்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடச்சிது. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பேசார்படி ஏரியாவில் எந்த நடிகர்களுக்கும் மகளிர் ரசிகர் மன்றம் திறக்கலை. நாங்கள் விஜய் அண்ணனுக்கு மகளிர்கள்லாம் சேர்ந்து மன்றம் திறந்துருக்கோம். இந்த ஏரியாவுக்கு விஜய் அண்ணன் வரணும், வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல வெற்றி படக்கூடாதுன்னு ரொம்ப ஆசையாகுது எனக்கு. அவர் தங்கச்சி இல்லாத குறைய எங்கள் எல்லாம் ஒரு தங்கச்சியாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவருக்கு வச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்த்துக்கிறோம்.